வணக்கங்க. இன்னைக்கு எங்க வீட்டு மாடி தோட்டத்தில நான் மணத்தக்காளி கீரை அறுவடை செஞ்சுக்க போறேங்க. அதுக்கூட காய்களும் இதில நெறையா இருக்குதுங்க. பழங்களும் நெறையா இருக்குதுங்க. இந்த செடிய நான் கொஞ்ச நாளா இதில கீரையே ஒடிக்காம விட்டுட்டேங்க. அதனால காய்கள் எல்லாம் நல்லா முத்தி போய் நெறையா பழங்கள் வந்துருச்சுங்க. இனி இந்த கீரைய நம்ம அறுவடை செஞ்சுக்காம விட்டுட்டோம்னா, இந்த கீரை அப்படியே பழுத்து போயிருங்க. நம்ம எந்த அளவுக்கு கீரை செடியில உடைச்சு எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் இந்த மணத்தக்காளி கீரை நல்லா துளிர் விட்டு நெறைய கிளைகள் விட்டு வருங்க. நாங்க இத சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோங்க. இந்த கீரையில இருக்கிற காய், பழம், கீரைகள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இந்த கீரைய நம்ம வாரம் ஒரு முறை சாப்பிடும்போது வாய் புண்ணு, வயித்து புண்ணு, அல்சர் இந்த மாரி எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இந்த கீரை சாப்பிட்றக்கு கொஞ்சம் கசப்பா தான் இருக்குங்க. அப்படி சாப்பிட்ற கஷ்டமா இருக்கிறவங்க, இந்த கீரைய நல்லா வேக வச்சு, தண்ணிய வடித்து சூப்பு மாரியும் கூட குடிச்சுக்கலாங்க. இந்த கீரைக்கு பெருசா பராமரிப்பெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த விதையே நம்ம போட்டு விட வேண்டியதில்லை. எல்லா க்ரோ பேக்லேயுமே இது களை செடியாட்டம் தானாகவே முளைச்சி வருங்க. அதனால இதில் நம்ம விதையின்னு எடுத்து சேகரிச்செல்லாம் தனியாக ஒரு க்ரோ பேக்கில் போட்டு விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் அதிகமாக வரும்போது அந்த இதில் அதை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னாலே போதுங்க. நம்மளுக்கு தேவையான கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த சுக்குட்டி கீரையை நம்ம பொரியலும் பண்ணிக்கலாம். இந்த காயை வத்த குழம்பு வச்சுக்கலாங்க. இந்த பழத்தையும் அப்படியே கழுவி சாப்பிட்டுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதுக்கு பெருசாக பராமரிப்பெல்லாம் தேவையில்லைங்க. உரமெல்லாம் அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் ஒரு இலை சுருட்டல் நோய் மாதிரி அந்த நோய் தாக்குதல் வந்ததுனா மட்டும் இந்த செடி காஞ்சு போயிருங்க. அது நம்ம வராமல் இருக்கணுன்னா 10 நாளைக்கு ஒருக்கா வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சுக்கலாங்க. வராமல் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வந்ததுக்கப்புறமா நம்ம அதை அடித்தோம்னா அது சரியாக வராதுங்க. அதனால நம்ம முதல்லையே நோய் தாக்குதல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா 10 நாளைக்கு ஒருக்கா வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் இந்த ஒரே க்ரோ பேக்கில் இருக்க ஒரு செடியிலேயே நிறையா காய்களும் பழங்களும் இருக்கிறதுனால நான் ஒன்றுலையே பறிச்சுக்க போகிறேங்க. இந்த அளவுக்கு பழங்களும் இன்றைக்கி காயும் கிடச்சிருக்குதுங்க. இது வத்த குழம்பு வைக்கிறதுக்கு இந்த ஒரு நாளைக்கு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு இந்த காய் சரியாக இருக்குங்க. இந்த காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இப்போது இந்த கீரையும் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். இதையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கீரைகள் சுக்குட்டி கீரை செடியை உடச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க நல்லா கிளைகள் விட்டு செடிகள் வளரும். நம்ம கண்டுக்காமையே விட்டுட்டோம்னா இலையெல்லாம் முத்தி போய் பழுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற கீரையெல்லாம் பார்த்தோம்னா இலை நல்லா பெருசாக ரொம்ப வளர்த்தியாக இருக்குங்க. ஆனால் இது நம்ம ஆர்கானிக்காக வளர்த்துறதுல இலை ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டியாக இருந்தாலும் நம்ம ஆர்கானிக்காக வளர்த்த எந்த வித மருந்தும் அடிக்காமல் ஆர்கானிக்காக வளர்த்துறதுனால இது ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இலைகள் குட்டியாக இருந்தாலும் ஆனால் அதை விட கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி செய்கிற கீரையை விட இது கொஞ்சம் கசப்புத்தன்மை ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஆனால் இதை சட்னியும் நம்ம அரைச்சி சாப்பிட்லாம். கூட்டு மாதிரியும் பருப்பில் போட்டு கூட்டு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ இந்த கீரையிலையும் நிறைய காய்கள் இருக்குதுங்க. இந்த காயெல்லாம் இப்போ தான் குட்டியாக இருக்கிறனால இதை நம்ம தனியாக பறித்து எடுக்கிறக்கே ரொம்ப லேட் ஆகிருங்க. அதனால் இதோடு சேர்த்து அப்படியே நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.